சத்தீஸ்கர் மாநிலம் ஜபேலி காட்டுப்பகுதியில் நடைபெற்ற தீவிர தேடுதல் வேட்டையில் மாவோயிஸ்டுகளாக சந்தேகிக்கப்பட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து வெடிபொருட்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றப்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 குடும்பத்தினரை வருவாய்த்துறையினர் மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வந்தனர். குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரின் குடும்பங்களைச் சேர்ந்த 6 குழந்தைகள் உட்பட 11 பேர் ஆந்திராவில் சித்தூர் மாவட்டம் கொல்லமடுகு பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் பல ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வருவதாகவும் அவர்களை மீட்க கோரியும் வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு மலைவாழ் சங்கத்தினர் மனு அளித்தனர். இதையடுத்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அளித்த தகவலின் பேரில் சித்தூர் மாவட்ட நிர்வாகத்தினர் செங்கல் சூளையிலிருந்து 11 பேரை மீட்டு குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர். சண்டிகர் யூனியன் பிரதேசத்தை அரசியல் அமைப்பின் 240வது பிரிவின் கீழ் கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்கப்படவில்லை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை குறிக்கும் இந்திய அரசியல் அமைப்பின் 240வது பிரிவானது சில யூனியன் பிரதேசங்களில் அமைதி, முன்னேற்றம் மற்றும் நல்ல நிர்வாகத்தை அளிக்கும் பொருட்டு குடியரசுத் தலைவர் விதிகள் உருவாக்க வழிவகுக்கும். இந்நிலையில் பஞ்சாப், ஹரியானா ஆகிய 2 மாநிலங்களின் தலைநகரான சண்டிகரை அரசியல் அமைப்பின் 240வது பிரிவின் கீழ் மத்திய அரசு கொண்டுவர பரிசீலனையில் உள்ளதாகவும் மசோதா குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் தகவல்கள் வெளியான நிலையில் இதை மத்திய அரசு மறுத்துள்ளது. சண்டிகர் யூனியன் பிரதேசத்திற்கான மத்திய அரசின் சட்டம் இயற்றும் செயல்முறையை எளிமைப்படுத்தும் திட்டம் இன்னும் பரிசீலனையில்தான் உள்ளதாகவும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.